காலை வணக்கம் 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியை ஒதுக்கியது திமுக. தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் திமுக மதிமுக இடையே நீடிக்கும் இழுபறி. 2 தொகுதிகள் கோரிய நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடிவு. பாமகவுக்கு 7 மக்களவை தொகுதிகள் 1 மாநிலங்களவை இடம் வழங்க முன்வந்த அதிமுக. ராமதாஸ் சி.வி. சண்முகம் இடையேயான பேச்சுவார்த்தையில் கூட்டணி உறுதியானதாக தகவல். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி. காங்கிரஸ் தனக்கு உரிய பொறுப்புகள் வழங்கவில்லை என விளக்கம். அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம்னு நீங்க பார்க்கணும். அங்க நீங்க தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. கட்சி தாவிய விஜயதரணியை எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்க சபாநாயகருக்கு கடிதம். விஜயதரணி பாஜகவுக்கு சென்றது வெறும் சந்தர்ப்பவாதமே என News18க்கு செல்வ பெருந்தகை பேட்டி. இத்தனை முறை பாஜக எதிராக பேசியிருப்பாங்க, மோடிக்கு எதிராக பேசியிருப்பாங்க, RSS சித்தாந்தம் இதெல்லாம் உடைச்சிருப்பாங்க. எல்லாரோட சிறப்பாக பேசணும். அவங்க தானே பாஜக எதிராக. இன்னைக்கு என்ன பாஜகவுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் இனிக்குதா? சந்தர்ப்பவாதம். திமுகவுடன் EPS மறைமுக கூட்டணியில் உள்ளதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. EPS நிறுத்தும் வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பார்கள் என OPS சூளுரை. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் உறுதி. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு முந்தைய தேர்தலில் வழங்கப்பட்ட சின்னமே மீண்டும் வழங்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை என்றும் விளக்கம். தூத்துக்குடியில் வின்சாப் மின்சார வாகன தொழிற்சாலைக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் TRB ராஜா தகவல். சென்னை தாம்பரம் கடற்கரை இடையே இன்று காலை 11 மணி முதல் மாலை 3:15 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து. கூடுதலாக மாநகர பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட விவசாயிகளுக்கு 201 கோடி ரூபாய் வழங்க அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. 2,61,000 பேரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்க நடவடிக்கை. திருப்பூரில் ESI மருத்துவமனையை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வரும் 29ஆம் தேதி வெளியிட பாஜக திட்டம். திருநெல்வேலி தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என தகவல். டெல்லி, குஜராத், ஹரியானா, கோவாவில் போட்டியிட காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே தொகுதி பங்கீடு. டெல்லியில் ஆம் ஆத்மி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டி என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஜனசேனா இடையே தொகுதி பங்கீடு உறுதியானது. 118 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியீடு. உத்தரப்பிரதேசத்திற்குள் குளத்திற்குள் டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 24ஆக உயர்வு. கங்கையில் புனித நீராட மக்களை அழைத்துச் சென்ற போது விபரீதம். ஹைதராபாத்தில் டிவி தொகுப்பாளரை கடத்தி காதல் தொல்லை கொடுத்த பெண் தொழிலதிபர். பெண் உட்பட 5 பேரை கைது செய்த காவல்துறை. சென்னை போயஸ் கார்டன் புதிய இல்லத்தில் சசிகலாவை சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்த். ஜெயலலிதாவின் இடத்தை யார் நிரப்புவார்கள் என்ற கேள்விக்கு அரசியல் பேச விரும்பவில்லை என பதில். ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள், அந்த ஆளுமை இடத்தை தமிழகத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய நபரா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அரசியல் பற்றி நான் பேச விரும்பல. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் மதிமுகவுடனான பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதால் நேற்றைய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை.
மக்களவை பொதுத் தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கிவிட்ட திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை வேகப்படுத்தியுள்ளது. அதன்படி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் மதிமுக குழுவினருடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினர் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடன் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீனும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காதர் மொய்தீன் 2019ஆம் ஆண்டு தேர்தலைப் போலவே திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய எம்பி நவாஸ் கனி மீண்டும் ஏணி சின்னத்தில் போட்டியிடுவார் என தெரிவித்தார். எங்கள் அரசியல் மேல்மட்ட குழுவில் எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு ராமநாதபுரம் தொகுதியில் இப்பொழுது உள்ள எம்பி நவாஸ் கனி தான் வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறோம். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி குறித்து தற்போதைக்கு எந்த கட்சியுடனும் பேசவில்லை என திமுக குழுவினர் கூறியதாக காதர் மொய்தீன் குறிப்பிட்டார். இந்த தேர்தலில் தொகுதிகளை மட்டுமே நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கட்சிக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யசபா பற்றி இப்பொழுது எந்த ஒரு கட்சிக்கும் நாங்கள் எந்த முடிவும் இன்னும் சொல்லவில்லை. ஆக இது முடிந்த பிறகு அது பற்றி நிச்சயமாக நாங்கள் யோசிப்போம். உரிய நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு ஆக வேண்டியது எதுவோ அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று எங்களுக்கு உறுதிமொழி அளித்திருக்கிறாங்க. இதனிடையே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் கடந்த முறையைப் போல நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்தார். அதே நாமக்கல் தொகுதியிலே போட்டியிடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டு அதுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்கிறோம். 2019ஆம் ஆண்டு போட்டியிட்டது போல உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறோம். இந்த முறை புதியவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் வேட்பாளர் யார் என்பதை கட்சியின் ஆட்சி மன்ற குழு முடிவு செய்யும் எனவும் ஈஸ்வரன் குறிப்பிட்டார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ.கே.பி. சின்ராஜ் அவர்கள் போட்டியிடப் போவதில்லை என்று பத்திரிகைகளிலே சொல்லியிருக்கிறார். அப்ப அதுக்கான வாய்ப்பு இருக்கத்தானே செய்யும். இந்நிலையில் மதிமுகவுடன் நேற்று நடைபெற்ற இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படாததால் இழுபறி நீடிக்கிறது. 2 மக்களவை தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை இடத்தை கேட்டிருப்பதாகவும் அதை உறுதி செய்யும் வகையில் அடுத்த கட்ட பேச்சு இருக்கும் எனவும் மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுனராஜ் கூறினார். பேச்சுவார்த்தை மகிழ்ச்சியாக திருப்திகரமாக இருந்தது. மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும். இன்னும் விருப்பப்பட்டியல் கொடுக்கல. இது முடிஞ்ச பின்னாடி தான் விருப்பப்பட்டியல் கொடுப்போம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 8 கட்சிகளில் 2 கட்சிகள் தொகுதி பங்கீட்டை உறுதி செய்துள்ளன. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ள நிலையில் 2 நாட்களுக்குள் பெரும்பாலான கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை திமுக இறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.